திருமணம் நடக்கிற காலகட்டம் வந்து செகண்ட் பார்ட் வீடியோ இது. ஸோ இப்போ வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னாதிபதி 7க்கு வர காலம் ஒருத்தவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கிற காலமாக இருக்கும். அதே மாதிரி லக்னாதிபதி நின்ன வீட்டிலேருந்து குரு வர காலம், அதாவது லக்னாதிபதி நிற்கிற வீட்டுக்கு குரு வர காலத்துலையுமே ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கலந்திரஸ்தானம், அதாவது 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் பாவத்துக்கு 2, 5, 9, 11 அதில் வந்து குரு வர காலமும் திருமண காலம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுக்கிரன் அப்படி இல்லாட்டினா 7ஆம் அதிபதி லக்னாதிபதி இருக்கிற வீட்டையோ இல்லை 5, 9 வீடுகளையோ கோச்சார குரு கடக்கிற காலம் வந்து திருமண காலம். இன்னொரு டைம் சொல்கிறேன், ஏன்னா ஒன்று ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கிற வீட்டை கோச்சார குரு கடக்கணும். அப்படி இல்லையா 7ஆம் அதிபதி, உங்கள் லக்னத்துலேருந்து 7ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள், அவர் இருக்கிற வீட்டை இப்போ இருக்கிற கோச்சார குரு டச் பண்ணணும். அப்படி இல்லையா லக்னாதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அவர் இருக்கிற வீட்டை கோச்சார குரு கடக்கணும். ஸோ அந்த காலகட்டத்திலலாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட வீட்டை கோச்சார குரு கடக்கிற காலத்துலையுமே வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்ன தசா புத்தி நடந்தாலும் 7க்குரியவனோட புத்தியிலையோ இல்லை தசாலையோ ஒருத்தருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி நிற்கும் ராசி இல்லை அம்சத்தில் கோச்சார குரு நிற்கிற காலத்துலையும் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பிறந்த ஜாதகத்தில் உள்ள குருவை கோச்சார குரு பார்க்குற காலத்துலையுமே ஒரு சிலருக்கு வந்து திருமணம் வந்து